அனைவருக்கும் வணக்கம். வாங்க பார்க்கலாம் சேனலிருந்து இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் சித்தாய்மூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ பொன்வைத்தநாதர் திருக்கோவில். இந்த ஆலயம் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இத்திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டத்தில் உள்ள சித்தாய்மூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திற்கு செல்ல விரும்புவோர் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் ஆலத்தம்பாடி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கிழக்கே சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சித்தாய்மூர் கிராமம். அல்லது திருக்குவளை மற்றும் எட்டுக்குடியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சித்தாய்மூர். திருச்சிற்றம்பலம். நிறைவெண்டிங்கள் வான்முகமாதர்வாட நீல் சடை குறைவெண்டிங்கள் சூடியோராடல் மேய கொள்கையான் சிறை வண்டு யாழ்செய் பைம்பொழிற்பழனஞ்சோழ் சிற்றே மத்தான் இறைவனென்றே புலகலாம் ஏத்த நின்ற பெருமானே. மாகத்திங்கள் வான்முகமாதர்வாட வார்சடை பாகத்திங்கள் சூடியோராடல் மேய பண்டங்கன் மேகத்தாடு சோலை சூழ்மிடை சிற்றேம மேவினான் நாகத்தேர் கொள்ளாமையை பூண்ட அண்ணல் அல்லனே. நெடுவெண்டிங்கள் வான்முகமாதர்வாட நீல் சடை கொடிவெண்டிங்கள் சூடியோராடல் மேய கொள்கையான் படுவண்டு யாழ்செய் பைம்பொழிற்பழனஞ்சோழ் சிற்றேமத்தான் கடுவெங்கூற்றைக் காலினார் காய்ந்த கடவுள் அல்லனே. கதிரார் திங்கள் வான்முகமாதர்வாடக் கண்ணுதல் முதிரார் திங்கள் சூடியோராடல் மேய முக்கணன் எதிரார் புனலம் புன்சடை எழிலாருஞ் சிற்றேமத்தான் அதிரார் பைங்கன் ஏருடை ஆதிமூர்த்தி அல்லனே. வானார் திங்கள் வான்முகமாதர்வாட வார்சடை கூணார் திங்கள் சூடியோராடல் மேய கொள்கையான் தேனார் வண்டு பண் செய்யும் திருவாருஞ் சிற்றேமத்தான் மானார் விழி நன்மாதொடும் மகிழ்ந்த மைந்தன் அல்லனே. பணிவெண்டிங்கள் வான்முகமாதர்வாட பல்சடை குணிவெண்டிங்கள் சூடியோராடல் மேய கொள்கையான் தனிவெல் விடையன் புள்ளி நந்தாமஞ்சோழ் சிற்றேமத்தான் முனிவும் மூப்பும் நீக்கிய முக்கன் மூர்த்தி அல்லனே. கிளரும் திங்கள் வான்முகமாதர்வாடக் கேடிலா வளரும் திங்கள் சூடியோராடல் மேய மாதவன் தளிருங்கொம்பும் மதுவுமார் தாமஞ்சோழ் சிற்றேமத்தான் ஒளிரும் வெண்ணூல் மார்பனின் உள்ளத்துள்ளான் அல்லனே. சூழ்ந்த திங்கள் வான்முகமாதர்வாட சூழ்சடை போழ்ந்த திங்கள் சூடியோராடல் மேய புண்ணியன் தாழ்ந்த வயல் சிற்றேமத்தான் தடவரையைத் தந்தாளினாள் ஆழ்ந்த அரக்கனொல்க அண்டடத்த அண்ணல் அல்லனே. தனிவெண்டிங்கள் வான்முகமாதர்வாட தாழ்சடை துணிவெண்டிங்கள் சூடியோராடல் மேய தொன்மையான் அணிவண்ணஞ்சிற்றேமத்தான் அலர் மேலந்த நாளனும் மணிவண்ணனும் முன்காண்கிலா மழுவாச் செல்வனல்லனே. வெள்ளை திங்கள் வான்முகமாதர்வாட வீழ்சடை பிள்ளை திங்கள் சூடியோராடல் மேய பிஞ்சகன் உள்ளத்தார் சிற்றேமத்தான் உருவார் புத்தொரொப்பிலா கள்ளத்தாரை தானாக்கியுட்கறந்து வைத்தான் அல்லனே. கல்லிலோதம் மல்குதன் காணல் சூழ்ந்த காழியான் நல்ல வாஜவென்றமிழ் நவிலுஞான சம்பந்தன் செல்வனூர் சிற்றேமத்தை பாடல் சீரார் நாவினால் வல்லாராகி வாழ்த்துவார் அல்லலின்றி வாழ்வரே. சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம். ஸ்ரீ பொன்வைத்தநாதர் ஆலயத்தின் வரலாறு பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலஜானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். சித்தாய்மூர் என்று அழைக்கக்கூடிய திருச்சிற்றேமம் எனப்படக்கூடிய தேவார பெயர் பெற்ற சித்தாய்மூர் சுவாமியினுடைய திருநாமம் பொன்வைத்தநாதர். வடமொழி பெயர் ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரர். அன்னையின் பெயர் அம்பாள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. இந்த தலத்தினுடைய தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் ஆத்திமரம். இந்த சுவாமிக்கு
ஆத்திவனநாதர், பிரம்மபுரீஸ்வரர், கைலாயநாதர் என பல்வேறு பெயர்கள் உண்டு. இத்தலத்திலே 4 யுகங்களிலும் பல்வேறு விதமான தேவர்களால் இந்த மூர்த்தியானவர் வழிபடப்பட்டவர். இந்த மூர்த்தி ஸ்வயம்பு மூர்த்தியாக உள்ளவர். மேலும் இந்த தலம் கலியுகத்திலே பிரம்ம ரிஷியாலும் செட்டிப்பெண் என்ற ஒரு சுமங்கலி பெண்ணினுடைய பக்தியினாலும் பெயர் பெற்ற ஆலயமாகும். இந்த தலத்திலே முன்னொரு காலத்திலே வணிகர் குலத்தை சார்ந்த ஒரு இளம் தம்பதியானவர் வாழ்ந்து வந்தனர். அந்த வணிகரானவர் வணிகம் செய்வதற்காக கப்பல் ஏறி வெளிநாடு சென்ற பின் இந்த இளம் தம்பதியினுடைய மனைவியானவர் கர்ப்பமடைகின்றார். அந்த கர்ப்பமானது பிற்காலத்திலே ரொம்ப தாமதமாக தெரிய வந்ததால் அவருடைய சமூகத்திலே இந்த பெண் நடத்தைக்கு தவறானவள் என்ற மனக்கோணத்திலே அந்த பெண்ணை அவருடைய சமூகத்தார் ஒதுக்கி வைக்கின்றனர். ஆனாலும் மிகுந்த சிவபக்தியில் திளைத்த, சிவபக்தியில் உயர்ந்த குணத்தை உடைய அந்த சுமங்கலி பெண்ணானவள் தினமும் சுவாமியை வழிபட்டு சுவாமிக்கு கைங்கரியமாக ஆலயத்தை சுத்தம் செய்தல், புஷ்பம் தொடுத்தல் போன்ற கைங்கரியங்களை செய்து கொண்டு தன்னுடைய சமூகத்தாரின் தூற்றல்களை எல்லாம் பொருட்படுத்தாது ஆலய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு வருகின்றாள். அவளுடைய பேறுகாலமானது நெருங்கி வரும்பொழுது அவளுக்கு உதவிக்கு யாரும் இல்லை. அப்படி இருந்தும் அவளுடைய கைங்கரியத்தை விடவில்லை. இப்படி இருக்கையிலே அவளுடைய நித்தியமும் அவளுடைய உணவிற்கான தேவையை சுவாமியானவர் தினமும் ஒரு பொற்காசினை படியில் வைத்து அவருடைய நித்திய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பொற்காசை வைத்த காரணத்தினால் பொன்வைத்தநாதர் என்ற பெயரினை சுவாமி பெற்றார். அந்த பொற்காசினை கொண்டு சென்று நிறுத்து விற்ற இடம் புன்னிறை என்று சொல்லக்கூடிய அருகாமையில் உள்ள ஒரு சிற்றூராகும். அந்த ஊரிலே அந்த சுமங்கலிப்பன் பொன்னை விற்ற தெருவிற்கு பெயர் பொன்வணிகன் தெரு என இன்றளவும் வழங்கி வரப்படுகின்றது. அந்த கர்ப்பிணி பெண்ணின் பேறுகாலத்திலே மிகுந்த மழையினால் அவளுடைய பெற்றோர் அருகில் வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்க இடையூறாக இருந்த மழையினால் அவர்களால் வர இயலவில்லை. அந்த நேரத்திலே அன்னை அகிலாண்டேஸ்வரியானவள் அவளுடைய தாயை போன்றே அவளுடைய இல்லத்திற்கு சென்று பிரசவம் பார்த்து திரும்பி வருகின்றாள். பின்னர் வெள்ளமானது ஆற்றில் வடிந்த பின்னர் அவளுடைய பெற்றோர்கள் வந்து பார்க்கும்பொழுது தன்னுடைய மகள் பிரசவித்திருப்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்று தன்னுடைய மகளிடம் கேட்கும்பொழுது தாங்கள் தானே வந்து பிரசவம் பார்த்தீர்கள் என்று கூறுகின்றாள். அவர்கள் அன்னையின் திருவிளையாடலை அப்பொழுதுதான் உணர்கின்றார்கள். இந்த வேளையிலே வெளிநாடு சென்ற கணவர் திரும்பி வருகின்றார். அவருடைய சமூகத்தினர் அனைவரும் இந்த பெண்ணானவள் நடத்தை சரியில்லாத காரணத்தினால் இந்த குழந்தை பிறந்ததாகவும் எவ்வித வருமானமுமின்றி அவளுடைய ஜீவனமானது செல்வ செழிப்பாக இருந்ததாகவும் பொய்மையாக எடுத்துரைத்து அந்த பெண்ணினுடைய கற்பினை குறை கூறி ஊர் சமூகத்தில் முறையிட்டு அந்த பஞ்சாயத்தானது நடைபெறுகின்றது. அதிலே தன்னுடைய கற்பினை நிரூபிக்க வேண்டி அந்த அபலை பெண்ணானவள் சுவாமியிடம் முறையிடுகின்றாள். என்னுடைய கற்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமும் ஸ்தல விநாயகரும் எனக்காக இந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்து தனக்கு சாட்சி சொல்லுமாறு பிரார்த்திக்கின்றாள். சுவாமியும் அந்த பிரார்த்தனையை ஏற்று ஸ்தல விருட்சத்தையும் ஸ்தல விநாயகரையும் இடம் மாற்றி ஸ்தலத்தினுடைய வாயிலிலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த பெண்ணினுடைய கற்பை நிரூபிக்கின்றார். அந்த சமூகத்தினர் அனைவரும் அந்த நிகழ்வை ஏற்க மறுத்து இவள் ஏதோ மாந்திரிகத்தினாலோ மாயாஜாலத்தினாலோ இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கின்றாள், ஆகையினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இவள் கற்பு தவறியவளே என்று மேலும் குற்றம் சாட்டுகின்றனர். மீண்டும் அவள் சுவாமியிடம் தன்னுடைய நிலையை எடுத்துரைத்து பிரார்த்திக்கும் பொழுது ஸ்தல பலிபீடமும் நந்தியும் இடமாறுமாறு சுவாமியானவர் உத்தரவிடுகின்றார்.
நந்தியும் மலிபீடமும் முன்பின் மாறி அவளுக்கு சாட்சி கூறுகின்றன. அதையும் ஏற்க மறுத்த சமூகத்தினருக்கு சுவாமியிடம் பிரார்த்திக்க அவர்களே ஒரு நிபந்தனையாக, இந்த ஆலயமானது இப்பொழுது அகாலமாகிவிட்டபடியால் ஆலயம் சாற்றப்பட்டுள்ளது. உனக்கு உன்னுடைய கற்பு உண்மையானால் இந்த ஆலயமானது திறந்து தானே நடை திறந்து தீபாராதனை நடைபெற வேண்டும் என்று கூறுகின்றனர். அந்த நிலையினை சுவாமியிடம் பிரார்த்திக்கும் பொழுது சுவாமியே அந்த நிலையினை ஏற்படுத்தி அர்ச்சகரின்றி ஆலயம் திறக்கப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை நடைபெறுகின்றது. சமூகத்தினரின் முன்பாக அவர்களுடைய வேண்டுகோளின்படி அகால தரிசனம் நடைபெற்றவுடன் சுவாமி அந்த தம்பதியினருக்கு இடபாருடராக காட்சி தந்த வைகாசி விசாகத்தன்று இன்றளவும் அந்த உற்சவமானது நடைபெற்று வருவது இவ்வூரின் ஐதீக விழாவாக நடைபெறுகின்றது. ஐயா, இந்த சுவாமி சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொன்னீங்க, அந்த வரலாறு பற்றி சொல்லுங்கள். இந்த ஊருக்கு அருகாமையிலே முத்தரச சோழபுரம் என்ற நாட்டினை முத்தரச சோழன் என்பவன் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்துள்ளான். அந்த சோழ மன்னனுக்கு தினந்தோறும் யாதவர்களால் இந்த வழியாக பால் குடமானது எடுத்து செல்லப்பட்டு அரண்மனைக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. அதன் பொருட்டு இந்த வழியாக செல்லும் பொழுது தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த பால் குடமானது தவறி விழுந்து அந்த பால் கொட்டிவிடுவது ஒரு வழக்கமாகவும், இது அரண்மனையில் கொண்டு சென்று அந்த யாதவர்கள் கூறும் பொழுது மந்திரியானவர் அதனை சந்தேகிக்கின்றார். இதனை ஒற்றர்கள் மூலம் இவர்கள் உண்மையைத்தான் கூறுகிறார்களா அல்லது பொய்மையாக இந்த பாலை நமக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக இந்த காரணத்தை கூறுகிறார்களா என ஒற்றர்களின் மூலமாக அரண்மனை கவனிக்கின்றது. பல இடங்களில் ஒற்றர்களை மறைவாக நிறுத்தி வைத்து இந்த யாதவர்கள் பால் கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று கவனித்து வந்துள்ளனர். அப்படி தினம்தோறும் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பாலானது ஏதோ ஒரு வகையில் தவறி விழுந்து கொட்டிவிடுவதும், அந்த குறிப்பிட்ட இடத்தை பசுமாடுகள் கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய மடியிலிருந்து தானே பால் சுரப்பதையும் ஒற்றர்கள் அரண்மனைக்கு தெரிவிக்கின்றனர். இந்த செய்தியானது மந்திரியின் மூலமாக மன்னனுக்கு தகவல் சொல்லப்படுகின்றது. உடனடியாக மன்னன் அந்த இடத்திற்கு வருகை தந்து அந்த இடத்தினை அகழ்ந்து பார்க்கும் பொழுது சுவாமி சுயம்பு மூர்த்தமாக பூமியிலிருந்து எடுக்கப்படுகின்றார். அப்படி வெட்டி எடுக்கும் பொழுது ஏற்பட்ட சிற்சில காயங்களுடன் இந்த மூர்த்தியானவர் சுயம்பு மூர்த்தியாக இங்கு நிர்மாணிக்கப்பட்டு ஆலயமானது முத்தரச சோழனால் நிர்மாணிக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் தொன்மையை பற்றியும் எங்களுக்கு கூறுங்கள். இந்த சுவாமியானவர் 4 யுகங்களிலும் பலவிதமான தேவர்களாலும் ரிஷிகளாலும் வழிபடப்பட்ட மூர்த்தியானவர். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொருவரால் வழிபடப்பட்டவர். ஆதிசேஷன் இந்த தலத்திலே வழிபட்டிருக்கின்றார். அகஸ்தியர் வழிபட்டிருக்கின்றார். நாகராஜன் இத்தலத்திலே வழிபட்டு தன்னை வெறுக்கும் மக்களுக்கு நாகபஞ்சமி விரதத்தை அனுஷ்டிக்கும் வரத்தை இத்தலத்திலே பெற்றதாக இத்தல புராணம் கூறுகின்றது. இத்தலத்திலே பாகுலேய சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய வில்லேந்திய வேலவரானவர் உற்சவராக வீற்றிருக்கின்றார். இது நமது சோழ நாட்டிலே மிகவும் அரிய வகை உற்சவ மூர்த்தங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த முருகனானவர் ஒரு கரத்திலே வில்லையும் ஒரு கரத்திலே அம்பையும் ஏந்தி வில்லேந்திய வேலவராக இத்தலத்திலே மிகவும் அழகிய கோலத்திலே காட்சி கொடுக்கின்றார். மேலும் இத்தலத்தினுடைய சுக்கிரவார அம்மன் என்று சொல்லக்கூடிய ஆடிப்பூர அம்மனுடைய ஆதார பீடத்திலே ஸ்ரீசக்கரமானது ஸ்ரீயந்திர மேருவாக இங்கு வீற்றிருக்கின்றது. இவை வேறெங்கும் காண கிடைக்காத அரிய ஒரு உற்சவ மூர்த்தி விக்கிரகமாகும். முன்னொரு காலத்திலே பிரம்மரிஷியானவர் தினம்தோறும் தனுஷ்கோடியிலே நீராடி காலசந்தியில் ராமநாத சுவாமியை தரிசித்து அதன் பின் உச்சி காலத்திலே காளஹஸ்தி சென்றடைந்து காலத்திநாதரை தரிசனம் செய்து சாயரட்சை வேளையில் ஆரூர் எம்பெருமான்
திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசித்து சாயரட்சை தேவசாயரட்சை என்று சொல்லக்கூடிய தேவேந்திர சாயரட்சியினை தரிசித்து பின்னர் அர்த்தஜாம பூஜைக்கு நம்முடைய ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரரை நித்தியமும் வழிபடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் ஆரூர் எம்பெருமானின் தேவேந்திர சாயரட்சியனை கண்டு மெய்மறந்து சுவாமியினுடைய சாநித்தியத்திலே மூழ்கி திளைத்திருந்து பின்னர் காலதாமதமாகி நம்முடைய பொன்வைத்தநாதர் ஆலயத்திற்கு வருகை தந்த பொழுது ஆலயத்தினுடைய அர்த்தஜாம பூஜையானது நிறைவு பெற்று ஆலயம் நடை சாத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சுவாமியிடம் பிரார்த்தித்து இன்று எப்படியாகிலும் தம்மை தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததன் விளைவாக சுவாமியின் உத்தரவுக்கு இணங்கி தேனீ வடிவம் எடுத்து பிரம்மரிஷியானவர் சாளரத்தின் வழியாக நம்முடைய பொன்வைத்தநாதரை தரிசனம் செய்து திருவருள் பெற்றார். அப்படி திருவருள் பெறுவதற்கு அவருடன் கூட வந்த சகாக்களும் தேனீ வடிவம் எடுத்து சித்த புருஷர்கள் அனைவரும் சுவாமியினுடைய தரிசனத்தை பெற்றனர். அதன் விளைவாக அதன் சாட்சியாக இன்றளவும் சுவாமியினுடைய மகாமண்டபத்திலே தேன்கூடானது இருந்து வருகின்றது.